ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் கண்டினியூஸாக கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் ரோசஸ்க்கு என்ன ஃபீட் கொடுக்குறீங்க, என்ன பராமரிக்கிறீங்க, உங்களுக்கு நல்லா வளருது, எனக்கு நல்லாவே வர மாட்டேங்குது, எங்களுக்கு எங்கள் ஏரியாவில் நல்லாவே வரல அப்படின்லாம் கேட்குறீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ரோசஸ் பற்றி ஒரு டீட்டெயில்டு டிஸ்கஷன் தான் பண்ண போகிறோம். புதுசாக பார்க்குறவங்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் டைம் டு டைம் கிடச்சிட்ருக்கோம். அண்டு வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அது என்ன நான் சொல்ல வரேன்றது ஃபுல்லாக உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரோசஸ் கொஞ்சம் நாட் வெரி ஈஸி கிவிங் பிளான்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கு கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் அதிகமாக இருக்கும். இப்போ சில ரோசஸ்க்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவது நம்ம நாட்டு ரோஸோ இல்லை நம்மளுடைய பன்னீர் ரோஸோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா அது அந்தளவுக்குலாம் மெயின்டெனன்ஸே தேவையில்லை, அது பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்கும். பட் நம்ம இந்த ஹைப்ரிட் டீ ரோசஸ்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் இங்கிலீஷ் ரோசஸ்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதுக்கு கொஞ்சம் பராமரிக்க வேண்டிய அவசியங்கள் இருக்குது. ஸோ எப்படி பராமரிக்கணும், என்ன பண்ணணும், நான் என்னெல்லாம் பண்ணுறேன், நான் என்ன ஃபீடிங் கொடுக்குறேன், எல்லாமே நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலி இது எதுவுமே புதுசு கிடையாது. நான் இதெல்லாமே உங்களுக்கு என்னுடைய நிறைய வீடியோஸில் நான் போட்டிருக்கிறேன். நான் என்ன ஃபீட் கொடுக்குறேன், நான் எப்படி பராமரிக்கிறேன், எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ் நீங்கள் பார்க்குறவங்க பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னென்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் திங்ஸ் தாங்க. இப்போ ஒரு ரோஸ் பிளான்ட் நீங்கள் நர்சரியில் வாங்கும்போதே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மெச்சூர்ட் பிளான்ட்டாக வாங்கிக்கோங்க. ஒரு 80 ருபீஸ், 75 to 80 ருபீஸ்க்கு மேலே நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு ஒரு 4-5 பிரான்ச்சஸோட ஒரு நல்ல மெச்சூர்ட் பிளான்ட்டாக கொடுப்பாங்க. மெச்சூர்ட் பிளான்ட்டாக வாங்கி நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பாட்டிங் சைஸில் நடவு செய்யணும். அண்டு பாட்டிங் மிக்ஸு நான் முன்னாடியே சொன்னது தான். இப்போ உங்களுக்கு எந்த பாட்டிங் மிக்ஸில் நல்லா வருதுன்றதை பார்த்துக்கோங்க. வெல் ட்ரெயின்டு சாயில் மிக்ஸாக இருக்கணும், வெல் ட்ரெயின்டு பாட்டிங் மிக்ஸாக இருக்கணும். நீங்கள் ஐதர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் 30% சாயிலு, ஒரு 50 to 60% ராட்டன் கவு மேன்யூர், அதாவது மக்கிய மாட்டு எரு, அதை எடுத்துக்கலாம். ஒரு 5 to 10% இந்த கொஞ்சமாக நீங்கள் வேப்பம் புண்ணாக்கு ஒரு 2 கைப்பிடி சேர்த்துக்கலாம் அதில். அப்புறம் போன் மீல் வச்சுருக்கிறீங்கன்னா ஒரு கைப்பிடி போன் மீல் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேசிக்கான ஒரு சாயில் மிக்ஸில் பண்ணிக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, சாயில் மிக்ஸில் கொஞ்சம் டைட்டாக ஆகிடுது ஒரு சில டைமில் மண். ஸோ அந்த டைமில் திடீர்னு டைபேக்லாம் கொஞ்சம் இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணுது. நான் அதை ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். அதனால் இப்போ நான் நிறையா கொக்கோபிட்டை கொஞ்சம் அதிகமாக என்னுடைய பாட்டிங் மிக்ஸில் சேர்த்துக்கிறேன். கவு மேன்யூர் கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணிப்பேன். அதோடு சேர்த்து கொக்கோபிட்டோடைய ப்ரொப்போர்ஷன் கொஞ்சம் நான் அதிகரிச்சுக்கிட்டு சாயிலுடைய ப்ரொப்போர்ஷனை கம்மி பண்ணிக்கிட்டேன். அப்படி பண்ண போயிட்டு எனக்கு என்னென்னா கொஞ்சம் நல்ல ஒரு வெல்ட்ரெயின்டு மீடியா கிடைக்கிது. அண்டு பிளான்ட்ஸ் நல்ல க்ரோத் எடுக்குது. அதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஃபீடிங்க்கு வந்துடலாம். ஃபீடிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கார்டனில் சில திங்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கணும். அதுவும் நீங்கள் ரோசஸ்லாம் வளர்க்குறீங்கன்னா அதுக்கு பேக் டு பேக் ஃபீடிங் கொடுத்துட்டே தான் இருக்கணும். ஏன்னா அது ஒரு ஹெவி ஃபீடர் பிளான்ட்டு. அண்ட் அது எப்படி சொல்கிறதுனா, ஒரே ஃபீடை நம்ம கொடுத்தா பத்தாது, கொஞ்சம் மல்டிபிள் ஃபீடிங் பண்ணணும். உங்களுக்கு நல்லா பூக்கள்லாம் நிறையா கிடைக்கணும், பூலாம் நல்லா கண்டினியூஸாக வேணும், செடி ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செயற்கை உரம் கொடுத்து தான் ஆகணும். இயற்கை உரமும் கொடுக்கலாம், ஆனால் செயற்கை உரம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல பலன்கள் கிடைக்கும். இப்போ இயற்கை உரம்ல நீங்கள் என்ன கொடுக்கலான்றதை நான் சொல்லிடுறேன். நீங்கள் அந்த பஞ்சகாவியா அதெல்லாம் கொடுக்குறத கொடுக்கலாம். அதோடு சேர்த்து பெஸ்ட்டு ஃபர்டிலைசர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலை புண்ணாக்கு கரைசல் தான். கடலை பிண்ணாக்கு, வேப்பம் பிண்ணாக்கு, அதை நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்போ இதில் கொஞ்சமாக செயற்கையும் சேர்த்துக்கலாம். கடலை பிண்ணாக்கு, வேப்பம் பிண்ணாக்கு, டிஏபி. கடலை பிண்ணாக்கு ஒரு 150 கிராம்னா ஒரு 150 கிராம் வேப்பம் புண்ணாக்கு, ஒரு 30 to 40 கிராம் டிஏபி எடுத்துக்கலாம். நீங்கள் இதை மூணுத்தையுமே என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு வாளியில் ஒரு பக்கெட்டோ ஒரு டப்போ அதில் நீங்கள் நல்லா ஊற போட்டுருங்க. ஊற போட்டு ஒரு 2 to 3 நாள் நல்லா புளிக்க வச்சுட்டு அதை ஒரு மக்கு எடுக்கிறீங்கன்னா அதுக்கு 10% தண்ணி எடுத்துகிட்டு அதை நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு ஊற்றலாம். இது ஒரு இயற்கையான ஒரு உரம்னு சொல்லலாம், கடலை புண்ணாக்கு கரைசல். அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல், அதாவது வேறு ஃபர்டிலைசர், கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்பிகேஸ் யூஸ் பண்ணலாம், டிஏபியும் யூஸ் பண்ணலாம். டிஏபி தனியாக யூஸ் பண்ணாக்க த்ரிப்ஸ் அதிகமாக வருதுன்றதை நான் நோட் பண்ணி பார்த்தேன் என்னுடைய கார்டனில். அதனால் நான் டிஏபி ஒன்லி கடலை புண்ணாக்கு கரைசல் ஊற்றும் போது தான் அதோடு சேர்த்து டிஏபியை புளிக்க வச்சு ஊற்றிட்டுருக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்பிகே 1261-0
அதுக்கப்புறம் வந்து பேலன்ஸ்ட் என்பிகே 19 இல்லைன்னா என்பிகே 20 மாதத்துக்கு ஒரு 2 டைம்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம். அதை வந்து நீங்கள் ஹியூமிக் ஆசிடோடு சேர்த்து கொடுக்கலாம். பொட்டாசியம் ஹியூமேட்டுன்னு இந்த ஹியூமிக் ஆசிட், சீவீட் எக்ஸ்ட்ராக்ட் அதெல்லாம் சேர்ந்தே வந்து ஒரு காம்பினேஷனில் வருது. அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனை வாங்கி நீங்கள் ஊற்றலாம். இல்லைனா தனியாக வேணும்னா ஹியூமிக் ஆசிட் தனியாக வாங்கிக்கோங்க, சீவீடு தனியாக வாங்கிக்கோங்க. அதோட ஒரு என்பிகேவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட்டருக்கு 1 கிராம் தான் எடுக்கணும், அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றலாம். அதே மாதிரி க்ரீன் கார்டன் ஃபர்டிலைசர், ஸ்பெஷல் மிக்ஸ் ஃபர்டிலைசர்னு நான் ஒன்று சொல்லியிருந்தேன் என்னுடைய சேனலில் ஃபஸ்ட்டுமே. க்ரீன் கார்டன்னு ஒருத்தர் வந்து எஸ்பி சர்மான்னு சொல்லி ஒரு நார்த் இந்தியன் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கிறாரு. அவர் வந்துட்டு இந்த என்பிகே 2:2 க்ரீன் கார்டன் ஸ்பெஷல் மிக்ஸ் ஃபர்டிலைசர்னு சொல்லி அதை அவர் வந்து சேல் பண்ணுறாரு. 350 ருபீஸ்க்கு 450 கிராம்ஸு. நான் அதை தான் வாங்கி அதையுமே வந்து ஒரு கிராமுக்கு 1 லிட்டருக்கு 1 கிராம்னு எடுத்து அதை கலந்து அதை வந்து ஒரு சீவீடு எக்ஸ்ட்ராக்ட், இந்த ஹியூமிக்கு பொட்டாசியம் ஹியூமேட் எக்ஸ்ட்ராக்டோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி டைல்யூட் பண்ணி நான் வந்து மந்த்லி ஒரு 2 முறை வந்து ஊற்றுறேன் என்னுடைய ரோசஸ்க்கு. ஸோ நீங்கள் கூட அது வேணும்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ரிசல்ட் கொடுக்குது. நிறைய பேசில்ஸ் எடுக்குது, பூவோட சைஸ்லாம் நல்லா பூக்குது, பெருசாக பூக்குது. ஸோ அந்த மாதிரி சில சேஞ்சஸ்லாம் நான் என்னுடைய பிளான்ட்டில் நோட் பண்ணேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பெஸ்டிசைட் ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. ஒரே டைப் ஆஃப் இன்செக்டிசைடோ பெஸ்டிசைடோ அடிச்சிங்கன்னா, பூச்சிக்கொல்லி அடிச்சிங்கன்னா பூச்சியெல்லாம் போகாது. நீங்கள் வந்து ஒரு 2-3 விதமான பூச்சி உரம் வந்து பூச்சி மருந்து நீங்கள் வந்து வாங்கி தெளிச்சிங்கன்னா தான் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். எக்ஸோடஸ்ஸு, கெம்மு அந்த மாதிரி வந்து மைல்டுக்கு போகலாம். அப்படி ரொம்ப அதிகமாக இருக்குன்னா இமிடாக்ளோப்ரிட் அப்படின்ட்டு ஒரு கெமிக்கல் கிடைக்கிது. பட் அதெல்லாம் கொஞ்சம் அதிக வீரியன் உள்ளது. கொஞ்சம் பார்த்து கவனமாக யூஸ் பண்ணுங்கள். அதுலேயே டைரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.